அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு வராதா என்பதற்காகவே பார்க்கக்கூடிய பெயர்ச்சிகளில் மிக முக்கியம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. ஆனால் அதில் குரு பெயர்ச்சி என்றால் விசேஷம். குரு வந்தால், குரு பார்வைப்பட்டால் நமக்கு ஒரு விமோசனம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி வாக்கியபடி ஆகக்கூடிய நாள் 11/5/2025, திருக்கணிதம்படி 14/5/2025. இதுவரை ரிஷபம் என்ற சுக்கிரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்ற புதன் வீட்டுக்கு போகப் போகிறார். மிதுனம் குருவுக்கு பல வகைகளில் குருவானவர் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தாலும் அதிச்சாரம் அதிமுக்கியமாக காணப்படுகிறது. இதையெல்லாம் கலந்துதான் நாம் பார்க்க போகக்கூடிய அமைப்பு. குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் என்னென்ன இம்பேக்ட் கொடுக்க போகிறார், அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே குருஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம். குருவானவர் மிதுனத்துக்கு 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். துலாத்தை பார்க்க போகிறார். அதனால் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதம். அடுத்ததாக தனுசுவை பார்ப்பார். 7ஆம் பார்வையாகும் சமசப்தம பார்வை என்று அதற்கு பெயர். ஸோ தனுசுக்கும் நிறைய விஷயத்திற்கு நன்மைகள் ஏற்படும். அத்துடன் 9ஆம் பார்வையாக குருவானவர் கும்பத்தை பார்வையிடுகிறார். 7.5 சனியில், ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டிருந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். ஸோ இதையெல்லாம் வைத்து குரு நிற்கக்கூடிய ஸ்தானங்கள், குரு பார்க்கக்கூடிய பலன்களை எல்லாம் வைத்து தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்காக நல்ல செய்திகளை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யார் கன்னி ராசிக்காரங்க? கன்னியா ராசிக்காரர்களுக்கு 9லிருந்து குரு 10க்கு வராரு. 10க்கு வர்றதுனால பதவியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பதவியை தொந்தர் பண்ண பார்ப்பார். இன்னொரு வேலை கிடைக்காமல் இருக்கிற வேலையை விட்டுட்டு மாட்டிக்கக்கூடாது. அதனால் உத்தியோகத்தில், தொழில் இல்லை வியாபாரத்தில், படிப்பில் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கன்னியா ராசிக்காரங்க. அதே சமயம் குடும்பத்தில் 7ஆம் இடத்துல சனி இருப்பதனால குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு எல்லாம் கூடாது. இந்த குரு பெயர்ச்சி வந்த உடனே எங்கே ஓடணும்? திருக்கொல்லிக்காடுக்கு. திருவாரூர்லேருந்து திருத்தரப்பண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோவில், அந்த கோயிலில் போயிட்டு நல்லெண்ணெய் 1 கிலோ, 100 கிராம் விபதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் சனி பகவான் பாதத்தில் போட்டு, மகாலட்சுமிக்கு பாதத்தில் குங்குமம் போட்டு வச்சு எடுத்துக்கணும். அதுபோல் எடுத்துக்கினீங்கன்னா அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. இந்த ப்ரீத்திங் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப வருமா? யாருக்கு? கன்னியா ராசிக்காரங்களுக்கு. தொழிலை நினச்சே வாழ்வீங்களாம் குடும்பத்தில், அதனால் சண்டை போடுவீங்க. அதனால் குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்படும். துணை அல்லது துணைவியார் புரிஞ்சுக்க கூட மாட்டாங்க. எல்லாம் கரெக்டாகும். தைரியமாக இருங்க. ராகு உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் மாறும். அதனால் அதிலிருந்து நல்ல அனுகூலம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடந்து தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தில் ஏற்படும். அதே போல் பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் கம்மியான வட்டியில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுக்கும் இந்த ஹெல்த்தில் இருந்த ஒரு நீண்ட நாள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்வதற்கு மருத்துவமனையில் 1 நாள் 2 நாள் இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரக்கூடிய அதிக அற்புதம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் கூடாது. கூட்டுத் தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற அனாவசிய பெரிய முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கிற மாட்டிக்கக்கூடாது. அதே சமயம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.